என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் நாத்தானின் வழியாக ஆண்டவர் தாவீதோடு பேசுவதை, உறவாடுவதை பார்க்கிறோம். தாவீது எப்படி கடவுளால் வழிநடத்தப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார், கடவுளுடைய உடனிருப்பு எப்படி தாவீதோடு உடனிருந்தது என்பதை நாத்தான் இறை வார்த்தையில் அழகாக வெளிப்படுத்துகிறார். எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் என்று சொல்லி நாத்தானை ஆண்டவர் அனுப்புகிறார். என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாக இஸ்ரவேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் தாவீதை எப்படி தேர்ந்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த கருவியாக தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை ஆண்டவர் அழைத்தார். அவரை தேர்ந்து கொண்டு அரசனாக்கினார். அவருக்கு வெற்றி மேல் வெற்றியை தந்தார். ஆனால் தாவீது அரசர் தவறு செய்த போது, ஆண்டவருடைய கட்டளையை மீறிய போது, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலகிச் சென்ற போது, பிரியமானவர்களே, கடவுள் தாவீதை குறித்து வருத்தப்படுவதையும் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் நீ அல்ல, மாறாக உனக்கு பின் வருகின்ற சாலமோனே அதை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவனது அரசை நான் என்றென்றும் நிலைநிறுத்துவேன் என்று எடுத்துச் சொல்லுகிறார். அவனுக்கு நான் தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல், என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்கிற வாக்குறுதியை நாத்தானின் வழியாக தாவீதுக்கு கொடுக்கிறார் கடவுள். சகோதரனே, சகோதரியே, தாவீதை போன்று இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களில் ஆண்டவரிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றிருப்போம், பல உதவிகளை பெற்றிருப்போம். நம் வாழ்க்கை முன்னேறி இருக்கும், நம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும், கல்வியில் பொருளாதாரத்தில் நாம் மேம்பட்டிருப்போம். ஆனால் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக, கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக, கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். சகோதரனே, சகோதரியே, நாம் ஒருவேளை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்மாலும் பலன் கொடுக்க முடியும் என்பதை நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் எல்லா விதைகளும் ஒரே மாதிரியான விதைதான். ஆனால் அது போய் விழுந்த இடம்தான் சரியில்லாத இடங்கள். சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் பாறையின் மீது விழுந்தன, இன்னும் சில விதைகள் முச்செடிகளில் விழுந்தன. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டது,
காய்ந்து போனது, பலன் தர முடியாமல் போனது, காலால் மிதிப்பட்டது, இது எல்லாமே நடந்தது. கடவுள் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த உயிரை தந்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது வழியோரமோ முட்செடிகளிலோ பாறையின் மீதோ விழுந்து பலன் தராமல் போய்க் கொண்டிருக்கிறோமா? நம் வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். 30, 60, 100 மடங்கான பலனை தருகிறவராய் இந்த உலகத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நம் தகுதிக்கு ஏற்ப, நம் திறமைக்கேற்ப 30 மடங்கோ 60 மடங்கோ 100 மடங்கோ பலன் தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த பலனும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போகிறவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அதற்கு நல்ல உதாரணம்தான் இன்றைய நாளினுடைய புனிதர், புனித தாமஸ் அக்வினாஸ். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை வெறுத்துவிட்டு தான் ஒரு துறவியாக வேண்டும், கிறிஸ்துவுக்காக பணி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை தன்னுள்ளே கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பெற்றோருக்கு அதில் விருப்பமில்லை. இவர் போய் நேபிள்ஸ் நகரில் இருக்கின்ற ஒரு குருமடத்தில் சேருகிறார். 1243ஆம் ஆண்டு ஒரு குருமடத்தில் சேருகிறார். ஆனால் எப்படியாவது அந்த குருமடத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் திட்டம் திட்டுகிறார்கள். பல முயற்சிகளை செய்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய 2 விதமான முயற்சி. ஒன்று, அவரை ஒரு அறையில் தனிமையில் தங்க வைக்கிறார்கள். ஒரு அறையில தனியா போட்டு அவரை அடைச்சு வைக்கிறாங்க. குருமடத்திற்கு போகக்கூடாது, ஒரு குருவானவராக துறவியாக நீ மாறக்கூடாது என்று சொல்லி ஒரே அறையிலேயே அவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வாலிப பருவத்தில் பாருங்க எப்பேற்பட்ட சோதனையை. அவருடைய புத்தியை கெடுக்கும்படியாக அந்த அறைக்குள் ஒரு பெண்ணையும் உலவ விட்டார்களாம். ஆனாலும் தான் எடுத்த கொள்கையில், தான் மேற்கொண்ட முயற்சியில் இறுதி வரை உறுதியாக இருந்த இவர் ஒரு குருவானவராக மாறுகிறார். கடவுளுடைய ஒரு சீடனாக மாறி அவருடைய பணியை செய்ய ஆர்வம் கொள்ளுகிறார். அவர் இருந்த இடத்திலே கூட அவரை கேலி கிண்டல் செய்கிறார்கள். என்ன, ரொம்ப அதிகமா தாமஸ் அக்வினாஸ் பேச மாட்டாராம், அப்படியே மௌனமாக இருப்பார். அவர் ஒரு மௌனவாதி. ஆனால் நல்ல சிறந்த எழுத்தாளர். தத்துவியல், இறையியலில் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். நிறைய சிந்தனை கொண்டவர். கடவுள் அவருக்கு மிகச்சிறந்த ஞானத்தை தந்திருந்தார், அறிவாற்றலை தந்திருந்தார், புலமையை கொடுத்திருந்தார். இன்றைக்கு தத்துவியல் படிக்கிறவர்கள், இறையியல் படிக்கிறவர்கள் புனித தாமஸ் அக்வினாஸினுடைய இறையியலையும் தத்துவியலையும் படிக்காமல் அவர் ஒரு குருவானவராகவே மாற முடியாது. அத்தகைய நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய வகுப்பு தோழர்கள் எல்லாரும் அவரை ஒரு ஊமை மாடு என்று சொல்லி கேலி கிண்டல் செய்திருக்கிறார். ஆல்பர்ட் என்கிற ஒரு புனிதர் இவரை பற்றி சொல்லுகிற போது அவரை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்: இந்த ஊமை மாடுதான், இந்த ஊமை மாடு போடுகிற ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் கேட்கப் போகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இவருடைய வாழ்க்கையானது கூட ஒரு முறை நேபிள்ஸ் நகரில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த தருணத்தில் சிலுவை மரத்திலிருந்து ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கிறது. சிலுவை மரத்திலிருந்து ஒரு குரல் ஒலி. இயேசு இவரோடு உறவாடி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள்: தோமா, நீ என்னை பற்றி நன்றாக எழுதியிருக்கிறாய், நீ என்னை பற்றி நன்றாக எழுதியிருக்கிறாய். உனக்கு என்ன சன்மானம் வேண்டும், உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் கேள். அதற்கு புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லியிருக்கிறார்: ஆண்டவரே, உம்மை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். பாருங்க எவ்வளவு ஒரு பிடிமானம் இருக்கிறது இந்த துறவற வாழ்க்கையில.
கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்புல எவ்வளவு உறுதி பூண்டவராக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு சன்மானம் எதுவும் வேண்டாம். நீ இருந்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நீ இருந்தா நான் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு நூல்களை ஞானத்தோடு அறிவோடு நீங்கள் எழுதுகிறீர்களே, இது எப்படி? அவர் கேட்டதற்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை காண்பித்து, இந்த இடத்திலிருந்தே எனக்கு ஞானமும் அறிவும் ஊற்றெடுக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரை நினைவு கூர்ந்து செபிக்கிற இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அன்பினால் இந்த உலகத்திற்கு அவரால் 100 மடங்கான பலனை கொடுக்க முடிந்தது. நாம் 100 மடங்கான முழுமையான பலனை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் 30 மடங்கான பலனையாவது இந்த உலகத்திலே கொடுப்போம். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வோம். கடவுளின் சாட்சியாக 30, 60, 100 மடங்கான பலனை தருவோம். ஆமீன்.